நிதியமைச்சர் அவர்கள் கசிவுன்னு இந்த இதுல பார்த்தா நிறைய இடத்துல இருக்கு. கட்டடத்துல எங்கேயாச்சும் கசிவு இருந்தா சொல்லுவாங்க. இன்னமும் புதிய வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்க, கசிவு. நாளை கசிவு நீர் குட்டைன்னு சொல்லித்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். கசிவு என்கின்ற புதிய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற உங்களுக்கு என்னத்தை சொல்றதுன்னு சொல்ல முடியாது. அடுத்ததாக எந்த டெண்டர் இன்னும் நீங்க வைக்கல. நிதி அமைச்சர் இல்ல கசிவுக்கு உலகம் சொல்லிட்டு அவர் சொல்ல விரும்புறாரு, சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப இன்பிட்வீன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு பதில் நினைச்சீங்கன்னா டைம் வளர்த்துக்கிட்டே போகும். அது ரொம்ப நேரம் ஆயிடும். அப்புறம் உங்களோடதும் கன்க்ளூட் பண்ண முடியாது, மற்றவங்களும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் பேசணும்னா கிட்டத்தட்ட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்கிட்ட நான் கொடுத்த ஆவணங்களே அவர் மூலமாக பேச போகுது. கிட்டத்தட்ட ஆடிட்டிங் முடிஞ்சு ஒரு 3 துறைக்கான ஆடிட்டிங் முடிச்சிருக்கோம். நீங்க கேட்குறீங்களா கசிவுன்னு. அந்த லீக்கேஜஸோட ரிப்போர்ட் எல்லாம் ஆடிட் தலைவரோட டேபிள் முன்னாடி இருக்கு. அவர் எப்ப அதை பத்தி பேசணும்னு அவர் தான் முடிவு எடுக்கணும். நீங்க பேசுறதுனா நீங்க பேசிருங்க. 3 டிபார்ட்மெண்ட்ல ஆடிட்டிங் முடிஞ்சிருக்கு. போன 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் எவ்வளவு ஆடிட்டிங் பண்ணிடுறாங்க எனக்கு தெரியாது, அதை நான் விசாரிச்சு தான் சொல்லணும். ஆனா வந்த 60 நாட்கள்ல ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் எங்களை கூப்பிட்டு நீங்க கேட்கக்கூடிய இந்த கேள்விகள் இந்த நேரத்தில் கண்டிப்பா கேட்பீங்கன்னு அவரு முன்கூட்டியே கணிச்சு வச்சிருக்காரு நினைக்கிறேன். அவர் எங்கள்கிட்ட கேட்டுட்டார். பிஃபோர் த அசம்பிளி கமெண்ட்ஸ் எனக்கு ரிப்போர்ட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் எல்லா ரிப்போர்ட்டும் ரெடியா இருக்கு. ஏன்னா ரிப்போர்ட் அடிப்படையில் தான் பேசணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் அசம்பிளி செஷன்ல பார்ட்டி என்ற ஒரே வாரத்தில் எல்லாம் எழுந்து போனீங்க. இப்ப அப்படி நடக்காது சார், இப்படி நடக்கவே நடக்காது. இன்னைக்கு எல்லா ரிப்போர்ட்டும் அவர்கிட்ட இருக்கு. வெளிப்படையா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை நீங்க படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 100 நாள் மேல ஆயிடும். அதை முடிச்சுட்டு வந்து பேசுங்க. இங்க நான் எல்லாம் டீட்டெயிலா சொல்றேன் உங்களுக்கு. தேங்க்யூ. உறுப்பினர் நல்லது, வரவேற்கிறோம். என்னன்னா இப்போ பில்லு வாங்குறதுக்கு ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போய் பாருங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நீங்க ஏதாச்சும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அது உங்க கையில் இருக்கு பாருங்க. நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. பொதுப்பணித்துறையிலே 5% நீர்வளத்துறை அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் ஆதாரத்துடன் சொல்லணும். அது பழைய காலம். அது இந்த காலத்துல ₹1 நாங்க வாங்கணும்னா இந்த இடத்துல நாங்க எங்களை உட்கார வைக்க மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர். அதனால ஆதாரத்துடன் அவர் சொல்லணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல மாண்பு உறுப்பினர் அவர்கள், நீங்க வாயால பேசுறதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் நீங்க உங்களுடைய காலத்துல நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம். நீங்க நிரூபிக்க வேண்டியதானே. எதுவுமே இல்லாம நீங்க மட்டும் பேசணும்னா அது எப்படி? யாரு போட்டிருக்கிறா? நீங்க கேட்டு எல்லாரும் நீ போடுறாங்க அப்படின்னாங்கன்னா நீங்க அதை அது ஆதாரத்துடன் நீங்க இருக்குதுன்னா நீங்க நிரூபிங்கன்னு தான் சொல்றோம். நீங்க எதுவுமே நீங்க என்னங்க நீங்க பில்லுக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு இந்த மாதிரி பில்லுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அது ஏன்னா பழக தோஷமா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உறுப்பினர் எங்கே இருக்கிறார் எங்களுடைய தலைவர் என்று கேட்டவர்களுக்கு சொல்லுகிறோம். மகளிர் உரிமை தொகை வாங்குகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இவற்றிலே பயனடைந்திருக்கின்ற பயனாளிகளுடைய உள்ளத்திலே இருக்கின்றார். அதை போல இன்றைக்கு பேருந்திலே அரசு நகர பேருந்திலே பயணம் செய்பவர்களுடைய விடியல் பயணத்திலே அவர் இருக்கின்றார். விடியலை நீங்கள் எடுத்து விட்டீர்கள், பரவாயில்லை. தமிழ்நாட்டுக்கு விடியல் எங்களால் மீண்டும் கிடைக்கும். எனவே அந்த விடியல் பயணத்தில் அவர் இருக்கின்றார். மாண்புமிகு நிதி அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சீனியர் மோஸ்ட் இந்த ஹவுஸ் அவர் சொல்லியிருக்காங்க, அவங்க தலைவரை எங்க தேடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க, எங்க கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க, எங்க பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மகள் உரிமை தொகையை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா தலைவர் நேம் தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இன்னும் அடிஷனலா ஒன்று நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைமையிலையும் 1,28,000 கடன் விட்டது போனது நீங்க தான். அங்கதான் அவர் தேடணும்னு நினைக்கிறேன் நான்.
ஒரு ஹெட் கவுண்ட் மேலேயோ 1,28,000 கடன் இருக்கு சார். சார் இது நான் சொல்லல சார். சார் முதல் பொறுமையா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, ரிலாக்ஸ், கூலா இருங்க, கூல் கொஞ்சம் கூலா இருங்க, நான் சொல்றேன் சார். இது சார் அவங்க சொன்னாங்கதான் நான் சொல்றேன். 1,28,000 ரூபாய் கடன் ஒவ்வொரு ஹெட் கவுண்ட் மேலேயும் இருக்க காரணம் ஹிஸ்டரி படிச்சது ப்ரீவியஸ் டிஎம்கே கவர்மெண்ட் மட்டும்தான். அவங்க பினான்சியல் லாஸ் பண்ணது தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்ஸ் தான். நாங்க 50 வருஷம் இல்ல சார், நாங்க 50 வருஷம் ஆச்சு இல்ல. ரிலாக்ஸா இருங்க சார். சார் ரிலாக்ஸா இருங்க, நீங்க கத்துறதுனால பிரயோஜனம் இல்ல சார். ஆக்சுவல் என்ன பட்ஜெட்ல சொல்லிருக்காங்களோ, என்ன சொல்லிருக்காங்களோ அதை தான் நாங்க சொல்லிருக்கோம் ஒயிட் பேப்பர்ல. நாங்க வேற ஒண்ணும் புதுசா ஒண்ணும் சொல்லலையே அவைத் தலைவர் அவர்களே. ஒயிட் பேப்பர்ல நாங்க என்ன சொன்னோமோ அது கிளியரா இருக்கு. 1,28,000 ரூபாய் கடன்றது அவங்க விட்டுட்டு போன கடன். அவர் சொல்றது உரிமை தொகையில போய் எங்க தலைவரை தேடுங்கன்றாங்க. அதே தான் நானும் சொல்றேன். 1,28,000 யாருக்கிட்ட விட்டு போயிருக்கீங்க? பேஸ் பண்ணி தான் நாங்க பட்ஜெட் போட்டிருக்கோம். உங்களுக்கு தர போறேன். மாண்பு பேரவைத் தலைவர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் பேசியதற்கு அந்த துறையுடைய அமைச்சராக இருக்கிற நிதியமைச்சர் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் எழுந்து கூச்சலிட்டால் எப்படி சபை நடைபெறும்? மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீதித்துறை பட்ஜெட் தாக்கல் பண்ண பிறகு நீதித்துறை செயலாளர் அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். கடன் என்பது இன்னும் 50 ஆண்டு காலம் போனால் கூட அது அடைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஒவ்வொரு அரசும் கடன் வாங்கிதான் தொடர்ந்து அது செய்யப்பட வேண்டும் என்று நிதித்துறை செயலாளர் அவங்களுடைய செயலாளரை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் 1,28,000 ஒரு தனிநபர் கடன் என்று சொன்னால் நீங்கள் 60 நாட்களுள்ளாக 20,000 கோடி கடன் வந்திருக்கிறது. எனவே இல்ல, அதை நாங்கள் ஒரு குறையாக சொல்லவில்லை. அரசாங்கம் நடத்துவது என்பதே தொடர்ந்து தன்னுடைய முன்னேற்றத்திற்காக கடன் வாங்கக்கூடிய நிலையில் தான் அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு அரசு எவ்வளவு கடன் வாங்க வேண்டும் என்று நிர்ணயிப்பதே ரிசர்வ் பேங்க். அவங்களுடைய அனுமதி இல்லாமல் கடன் வாங்க முடியாது. எனவே வருவாய் இருக்கிற போது ரிசர்வ் பேங்குடைய அனுமதியை பெற்று தான் கடன் வாங்கி இருக்கிறோம். எவ்வளவு கடன் அல்ல, எவ்வளவு திட்டங்கள் நிறைவேறியிருக்கிறது என்பதை பாருங்கள், எவ்வளவு புதிய திட்டங்கள் வந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அதுதான் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் கசிவு